வணக்கம். வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். Thank you for watching to all. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனி மியூசிக் சென்டர் அப்படின்ற அந்த ஆப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆப்புடைய யூஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோனி ஹோம் தேட்டர் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிற எல்லா ஹோம் தேட்டருக்குமே வந்து இந்த சோனி மியூசிக் சென்டர் ஆப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஒரு 1 ஹவராக ஆகும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து உள்ளே என்ட்ரான உடனே இந்தியா ஆப்ஷன் வரும். ரீட் த அபோவ் கான்டாக்ட்ஸ் அண்ட் அக்ரி அப்படின்றத டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இங்கே அக்ரி அண்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டுக்கு அப்புறம் இந்த மெயின் பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மெயின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஹோம் தேட்டருடைய ப்ளூடூத் டிவைஸை வந்து ஆன் பண்ணுங்கள். ப்ளூடூத் டிவைஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளூடூத் டிவைஸ் இதை போயிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஹோம் தேட்டருடைய டிவைஸ் வந்து இதில் காமிக்கும். SA-WRT3 அப்படின்றது தான் இந்த ஹோம் தேட்டருடைய மாடல். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பேர் கொடுத்துருங்க. பேர் கொடுத்ததுக்கப்புறம் LDAC அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதோடைய கான்செப்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஹோம் தேட்டருடைய ரிமோட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமலே இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஹோம் தேட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸே உங்களுக்கு வந்துடுது. எது மூலயமா நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு இதில் காமிச்சிருது. ஃபஸ்ட்டு மை லைப்ரரி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் காமிக்குது. இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கு அடுத்தது டிவி அப்படின்றது நீங்கள் வந்து வீட்டில் டிவி செட்டப் பாக்ஸ் வழியாக யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு ஒரு கேபிள் போட்டிருப்பீங்க இல்லையா, ARC கேபிள் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ARC கேபிள் மூலயமா உங்களுக்கு ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹோம் தேட்டர்லேயே டிஸ்பிளேல மாறும். அதுக்கு அடுத்தது அனலாக் அப்படின்னா ஸ்டீரியோ ஜாக் மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து உங்கள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம், லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்டீரியோ கனெக்ட் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா USB அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. USB அப்படின்றது வந்து நம்ம மொபைலில் வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு USBயில் வந்து பென்ட்ரைவில் வந்து ஆடியோ வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க.
அது காப்பி பண்ணி வச்சிருக்கும்போது அதை வந்து நீங்கள் ஃபோல்டராக போட்டு வச்சுருப்பீங்க. அதாவது ஒரு மூவி நேம் போட்டு ஒரு 6 பாட்டு போட்டு வச்சுருப்பீங்க, இன்னொரு மூவி நேம் போட்டு ஒரு 6 பாட்டு போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்மளால் விஷுவலாக பார்க்காம ப்ளே பண்ண முடியாது. அதாவது வீடியோ இல்லாமல் நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்தளவுக்கும் ஃபோல்டராக இருக்கிறத வந்து கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு வந்து டிவி இல்லாமல் நம்ம இந்த ஆப் மூலியமாகவே நம்ம வந்து என்ன சாங்ஸ் இருக்குது, நமக்கு என்ன சாங்ஸ் வேணும் அப்படின்றத ப்ளே பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த யூஎஸ்பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே சாங்ஸ் வரும். நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன். இப்போ பென்ட்ரைவ் நான் வந்து ஹோம் தியேட்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு காமிச்சிருது. இப்போ பென்ட்ரைவில் இருக்கிற சாங்ஸ் தான் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே ஆகுறது பென்ட்ரைவில் இருக்கிற சாங்ஸை வந்து நான் உங்கள் மொபைலில் இருந்தே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்து ஸ்பாட்டிஃபை ஆப். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் மொபைலில் ஆப் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற சாங்ஸையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் தியேட்டருடைய செட்டிங்ஸும் ஒரு சிலதை உங்களால் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் போனீங்கன்னா சவுண்டு, ஸ்பீக்கர், இதை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சவுண்டுக்குள்ளே போனீங்கன்னா சவுண்ட் ஃபீல், நைட், வாய்ஸு, சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் போனீங்க அப்படின்னா ரியர் ஸ்பீக்கருடைய லெவல், ரியர் ஸ்பீக்கருடைய டிஸ்டன்ஸு, ஸ்பீக்கருடைய பிளேஸ்மெண்ட்டு. இது காமனாக வந்து முன்னாடி இருந்த ஹோம் தியேட்டருக்கு எல்லாமே வந்து, அதாவது சவுண்ட் பார் பேசிக்கில் வந்த ஹோம் தியேட்டர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்த எல்லா மாடல்லையுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து விஷுவலாக தான் நம்ம போய் பார்க்க முடியும். இந்த ஹோம் தியேட்டர்லையும் விஷுவலாக பார்க்க முடியாது. இந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ரியர் ஸ்பீக்கருடைய லெவலையும் ரியர் ஸ்பீக்கருடைய டிஸ்டன்ஸையும் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு எந்த ஆப்ஷனாலையும் உங்களால் இதை வந்து பார்க்க முடியாது. மேக்ஸிமம் இதை வந்து உங்களால் பார்க்க முடியாது. இந்த அப்ளிகேஷன் வழியாக மட்டும்தான் உங்களால் இதை வந்து ஸ்பீக்கருடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரௌண்டு லெஃப்ட், சரௌண்டு ரைட், இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவும் போடுறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தியேட்டரில் வந்து நமக்கு வந்து எல்லா ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து மேக்ஸிமம் இந்த மாடலில் வந்து கை வச்சு பார்த்தாலே கிட்ட போய் கேட்டாலே தான் தெரியும். ஒரு சில நேரத்தில் பாடாத மாதிரியே தோணும். அப்போ இந்த லெவலையும் டிஸ்டன்ஸையும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக கேட்கறது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி கேட்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தால் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் ஹோம் தியேட்டர் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் ரியர் ஸ்பீக்கர்லையோ சவுண்டு வரல அப்படின்னா ரீசெட் பண்ணி பாருங்கள். அதுதான் ஒரே வழி. இந்த வாய்ஸ் கமாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நான் அதிகம் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. நான் இது செக் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது நான் சொன்னது எல்லாமே பேசிக் தான். இதில் நான் டீப்பாக இன்னும் போய் பார்க்கல.
இந்த மாடலோடைய ஹோம் தேட்டரு ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும். இதில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுடைய யூஸ்ஃபுல்லே இந்த மாதிரி நமக்கு ரிமோட் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதேமாரி இங்கே வால்யூமுடைய நீங்கள் வந்து ஹோம் தேட்டரில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது ரிமோட் இல்லாமல் நம்ம மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் நிறைய கஸ்டமருக்கு தெரியறதில்ல. இந்த மாடல் யூஸ் பண்ணுற ஹோம் தேட்டர் வச்சுருக்கவங்களுக்கே இது அவ்வளோவா தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ வாட்சிங் ஆல்.